இன்றைக்கி நம்மளோட முழு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது பார்த்திங்களா, கவுண்டர் டாப்க்கு கீழே அந்த இடம் மட்டும்தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீனிங் ஒர்க்னாவே கொஞ்சம் போரிங்கான வேலை தான். அதுலேயும் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அப்படி கை வைக்கிறதுக்கே மைண்ட் வராது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரே நாளாக முழு கிச்சனும் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பிரித்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் க்ளீன் பண்ணுறதோடு சேர்த்து நிறைய க்ளீனிங் மோட்டிவேஷன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது நேற்றுக்கு எடுத்திருந்த வீடியோ தான். நேற்றுக்கு போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கு, முடியல எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து எப்போவுமே வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் எண்ணெய் வைப்பேன். அதுலேயும் வந்து வியாழக்கிழமை வைப்பேன். வெள்ளிக்கிழமை எப்போதும் தலை குளிப்போம். அதனால் வியாழக்கிழமை எண்ணெய் வச்சிட்டேன் அப்படின்னா மறுநாள் தலை குளிச்சிட்டா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். முடியல எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது எதனாலன்னு தெரியல. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எண்ணெயே வச்சுக்கவே மாட்டேன். ஸோ ஆல்ரெடி 30+ ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹேர் கேர்லாம் பண்ணணும்ல. முடியல எண்ணெய்லாம் வைக்கலனா அப்புறம் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிச்சனில் இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து ட்ராஸு, கபோர்டு இதெல்லாமே வந்து மாடல் கிச்சன் போல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா வந்து ஹவுஸ் ரெனோவேஷன் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 மாதமாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கீழே போட்டிருக்க பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக பேப்பர்லாம் மாற்றி திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து ஷெல்ஃப் லைனர் பற்றி சொல்லியிருந்தீங்க. கிச்சன் டூர் வீடியோ போட்டப்பவே வந்து கேட்டிருந்தீங்க, ஷெல்ஃப் லைனர் போட்டுக்கோங்கக்கா, அது உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னவோ வந்து ஷெல்ஃப் லைனர் போட்டோம் அப்படின்னா அதையும் கழுவிக்கிட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் அப்படின்னா எடுத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு பேப்பரை மாற்றிட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படிங்கிற தாட் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் நிறைய பேர் புதுசாக பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஷெல்ஃப் லைனர் தான் பெஸ்ட்டு அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாகவே அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஷெல்ஃப் லைனர் போடுறதுக்காக ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சோம்பேறி. அதையும் எடுத்து அதையும் கழுவி க்ளீன் பண்ணி மறுபடியும் காய வச்சு அடுக்கணுமா, வேலையும் கொஞ்சம் பெருசாயிரும். நமக்கு வந்து காய வச்சு அடுக்கி லேட்டும் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் மாமியார் வந்து எங்கள் கூடவே தான் இருப்பாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் பாத்திரங்கள் வந்து அதிகமாக வச்சு புழங்கிட்டுருப்போம். ஸோ ஏதாவது ஒன்று இல்லை சிங்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் காய வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். திரும்பவும் சிங்கில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து நிறைய பாத்திரங்கள் புழங்கிட்டே இருந்ததுனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிச்சனோட முழு கண்ட்ரோல் வந்து என்னோட கைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன்னா இவ்வளோ பாத்திரங்கள்லாம் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லாததெல்லாம் போட்டாச்சு. டூப்ளிகேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே மாதிரி 2 பாத்திரம் இருக்கும், 2 கரண்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையும் வந்து பரன் மேலே தூக்கி போட்டுட்டேன். எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மூட்டையில் கட்டி எடுத்து மேலே போட்டாச்சு. தேவையானது யூஸ் பண்ணுறது மட்டும் கீழே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது திங்ஸ் இல்லை சிங்கில் இருக்குன்ற பட்சத்தில் கழுவியே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாதி பொருள் எடுத்து மேலே வச்சுட்டேன். எங்கள் 4 பேருக்கு இப்போ இருக்க பாத்திரங்கிறது மோர் தென் எனஃபாகவே இருக்குது. போதும், இதுவே கரெக்டாக இருக்குது. யாராவது விருந்தாளிங்க வராங்கன்ற பட்சத்தில் கூட அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையானது வந்து இருக்குது பாத்திரங்கள். அதனால் பெருசாக ஒன்றும் எனக்கு டிமாண்டாக தெரியல. இதுவே போதுமாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிச்சனில் நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. நமக்கு வந்து ஒரு சில பாத்திரங்கள் தான் வந்து டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டில் வரும். இந்த பாத்திரம் தான் எடுப்போம், ரிப்பீட்டடாக அதான் எடுப்போம். அதுக்கு பின்னாடியே ஒரு பாத்திரம் இருந்தாலும் கூட 3 மாதம் இல்லை 6 மாதம் ஆனாலும் அந்த பாத்திரத்தை நம்ம எடுக்க மாட்டோம். அதனால் வந்து அது ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணல அப்படின்னாவே அந்த பாத்திரம் நம்ம கிச்சனுக்கு தேவையில்லாத பாத்திரம் இடத்த அடைச்சிட்ருக்கு, நம்மளுடைய டைம் அது வாங்கிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது டஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு திரும்பவும் நம்ம கழுவி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக அந்த பிளேஸ்லேருந்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த மைண்ட் ப்ரெஷர் இல்லை, இடமும் ஃப்ரீயாக இருக்கும். லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து 2
மினிட்ஸ் ரூல் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக 2 மினிட்ஸ் ரூல்னுடைய வீடியோ வந்து மேக்கிங் ப்ராசஸில் இருக்குது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு அந்த வீடியோ வந்து கூடி சீக்கிரமே உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த பிளேட்ஸ் ரேக்கு, கிண்ணம், கரண்டி எல்லாம் வைக்கிற ரேக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரா போட்டிருந்தோம்ல, அந்த ட்ராலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது தான். புதுசாக எதுவும் நான் பெருசாக வாங்கிக்கல. இதுவே நல்லா இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அங்கங்கே கொஞ்சம் துருக்கரை இருக்குது, இருந்தாலும் பெருசாக ஒன்றும் அதிகமாக இல்லை. ஃப்யூச்சரில் அதிகமாச்சுன்னும் பொழுது வேறு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதே தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. வீடை நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டஃப்பான டாஸ்க் தான். பெரும்பாலான வீட்டில் வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அறக்க பறக்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் கெஸ்ட்டுக்காக நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணுறதை விட நம்ம வாடுறதுக்காக நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்குது அப்படின்னும்பொழுது நமக்கும் மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். நம்ம எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு க்ளீனிங் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டு உடனே எல்லா வீட்டையும், அதாவது வீட்டில் இருக்க எல்லா இடமும் இன்றைக்கே க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து போட்டுருவோம். பிரித்து போட்டு நமக்கு டயர்டாகிட்டு அச்சிச்சோ இதை க்ளீன் பண்ணலையா, நம்மளால் அவ்வளோதான், இப்படி தான் நம்ம பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் கூட அந்த வேலையை ஆரம்பிக்கவே மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த 10 மினிட்ஸ்க்கு டைமர் ஆன் பண்ணுங்கள். அந்த 10 மினிட்ஸில் எந்த இடத்த உங்களால் க்ளீன் பண்ண முடியுமோ அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு மோட்டிவேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. நம்ம வந்து க்ளீனிங்கே நம்ம பண்ணணுன்ற தாட்டே வரல, எப்போ பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றே இருக்குது, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இருக்குது, சோம்பேறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பர்சன் நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிடிச்சமான வேலையையும் பிடிக்காத வேலையும் ஒன்று சேர்த்து பண்ணுங்கள். அது ஒரு விதமான ஹேபிட்டு. இதை வந்து ரீசெண்டாக நான் புக்கில் தான் படிச்சிருந்தேன். நமக்கு வந்து பிடிச்ச வேலையை பண்ணும்பொழுது பிடிக்காத வேலையை அதில் இணைக்கும் பொழுது அது நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ கேட்டுக்கிட்டே வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேலையை பண்ணுறீங்க, உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் வீடியோவில் விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், வீடியோ கேட்குறதுக்கு பிடிக்கும்னும் பொழுது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து காதில் ப்ளூடூத்தோ இல்லை அப்படியே ஸ்பீக்கர்லேயே கூட ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் மைண்டு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து வீடு க்ளீனும் ஆகிடும், நீங்கள் நினச்ச இடம் க்ளீனும் பண்ணி முடிச்சிருவீங்க. அதோட வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்ச வீடியோவையும் என்ன அதில் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்ட மாதிரியும் இருக்கும். ஒன்று பிடிச்ச வேலையும் முடிஞ்சிடும், பிடிக்காத வேலையும் முடிஞ்சிடும். அதனால் வந்து ரெண்டுத்தையும் இணைச்சி செய்கிறதுக்கு பழகிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வித்தியாசத்தை கொடுக்கும். ஒரு சிஸ்டர் கூட நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் சேல் பண்ணுறோம்ல, ஸோ அதை ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்து மெசேஜ் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வீடியோஸை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் சிஸ்டர் நான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து நான் ரொம்ப அடிக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாய்ஸ் நோட் போட்டாங்க. எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வீடியோஸை ஒருத்தவங்க இவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க, நம்ம சொல்கிற விஷயம் ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வரவங்க எல்லாருமே வந்து நம்ம வீடியோ பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. மெயின் வீடு நீட்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இந்த பொருள்னால் இது இங்கே தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் வேறு எங்கேயும் ட்ராவல் ஆகாது. நீங்கள் தேட நினைக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். என்னை விட்டிங்கன்னா க்ளீனிங்க்கு இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் வீடியோவுடைய லென்த்து தான் பத்தாது. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் இன்னும் நிறைய டிப்ஸோடு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக விசிட் பண்ணி இந்த வீடியோ மூலிமா தான் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.